கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம வாசிக்கும்படியாக இப்போ நம்ம வாசித்த சங்கீதம் 51வது சங்கீதம், அப்படிதானே? நிறைய தடவை வாசிச்சிருப்பீங்க. எல்லாருக்குமே இந்த சங்கீதம் நல்லா தெரியும். இந்த சங்கீதத்தை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணும்? பாவத்தின் சங்கீதம், அப்படிதானே? வாசிச்சாலே எனக்கு ரொம்ப இது வாசிக்க பிடிக்காது. எத்தனை பேர் அப்படி நினைச்சிங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு தவக்கால சங்கீதம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ பாரப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் எழுதப்பட்ட சங்கீதம். நம்ம இந்த சங்கீதத்தின் தலைப்பு ஒரு தடவை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் எடுத்துக்கோங்க, பைபிள் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 51வது அந்த தலைப்பை இப்போ நம்ம வாசிக்கலாம். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இப்ப அப்படியே பைபிளை திருப்பிக்கோங்க. 2 சாமுவேல் 11வது அதிகாரம். 2 சாமுவேல் 11வது அதிகாரம். அதுல தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரியும், தாவீது பத்சேபாளினிடத்தில் செய்த பாவத்தை குறித்து எல்லாருக்குமே தெரியும். யுத்தம் வருது, எல்லாரும் யுத்தத்துக்கு போயிடுறாங்க. தாவீது அவருடைய அரண்மனையில நின்று பார்க்கும்போது பத்சேபாலை பார்க்குறாரு. பத்சேபால் ரொம்ப அழகா இருக்காங்க. அவரை கூட்டிட்டு வர சொல்றாங்க. கூட்டிட்டு வந்து அங்க ஒரு பாவம் நடந்துருது. பத்சேபால் இதுல தப்பு செய்யப்பட்டதா இதுல சொல்லப்படலை. ஒரு ராஜா இன்வைட் பண்றாரு. இப்போ நம்ம ஆபீஸ்ல இருந்து கலெக்டரேட்ல இருந்து கலெக்டர் நம்மளுக்கு ஒரு லெட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போகாம இருப்பீங்களா? கண்டிப்பா போவீங்க. அவர் ஒரு ராஜா. அவர் பத்சேபாலுக்கு ஆள் அனுப்பி இது பண்ணும்போது நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அவ கட்டாயத்தின் பேர்ல தள்ளப்படுறா. பத்சேபால் போறாங்க. அங்க ஒரு பாவம் நடந்துருது. நடந்ததுக்கு அப்புறமா அவர் அந்த பத்சேபால் யாருடைய மனைவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏத்தியனான உரியா. தாவீது எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்தவர். இஸ்ரவேல் வம்சத்துல யூதா வம்சமும் அவரிடத்துல தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஏத்தியனான உரியா அவரோட நல்ல ஊழியக்காரன். உரியாவை பத்தி எந்த இடத்துலையும் நம்ம தப்பா சொல்லப்பட்டு பார்க்க முடியல. அப்படி ஒரு நல்ல மனுஷனுடைய மனைவியை இவர் என்ன பண்ணிடுறாரு? பாவத்திற்குள்ள தள்ளப்படுறாரு. சரி, பாவம் செஞ்சாச்சு. பாவம் உருவாயிட்டு ஒரு கர்ப்பஸ்திரியோட வயிற்றுல உருவான மாதிரி, ஒரு கரு உருவான மாதிரி பாவம் உருவாயிட்டு. இப்போ அதுக்கு ஒரு கைகால் முளைக்குது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் தப்பு பண்ணிட்டான். படையில இருக்கக்கூடிய அங்க யுத்தம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உரியாவை ஆள் விட்டு அனுப்புறான். உரியாவை வர சொல்லுங்க அப்படின்னு. 2 தடவை அவன் வீட்டுக்கு போக செய்யறான். அப்படியாவது அவன் பிள்ளை ஆயிருமா? ஏன்னா இவன் செஞ்ச பாவத்தினால பத்சேபால் கர்ப்பவதி ஆயிடுறாங்க. கர்ப்பவதி ஆன உடனே இவனுக்கு தான் பிள்ளை இல்லை, அவனோட பிள்ளைன்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 தடவை உரியாவை என்ன பண்ணுவான்னா பத்சேபால் இடத்தில் அனுப்புவான். ஆனா உரியா போக மாட்டான். ஏன்னா அவன் ஒரு உண்மையான ஊழியக்காரன். அவன் மனசுல யார் இருந்தான்னா அந்த அந்த மக்கள் இருந்தாங்க. ராஜாவின் மேல அவ்வளவு பிரியமா இருந்திருக்கான். அதனால தானே அந்த ராஜாவை இந்த நாட்டு மக்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது அவனுடைய இருதயத்திலையும் அவனுடைய ரத்தத்திலையும் ஊறினது. என்னது? இந்த மக்களை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறது. 2 தடவை அனுப்பும் போதும் அவன் போகல. 3வது தடவை இன்னும் குழந்தை பெருசாகும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் பாவம் பெருகுது. எப்படின்னா, உரியாவை நல்லா குடிக்க பண்றான். நல்லா குடித்து வெறித்து அப்படின்னு போட்டிருக்கு. அவன் எந்த அளவுக்கு அவன் மதுபானம் அவனிடத்துல அவன் ஊத்தி கொடுத்துருக்கணும். வெறித்த பிறகும் உரியா வீட்டுக்கு போகல. வெளியே அந்த சேவகர்களுக்கு கூட படுத்துக்கொள்வான். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பல வேளையில சொல்றோம், ஒரு நிதானம் இல்லாம நான் செஞ்சுட்டேன். அதையும் கர்த்தர் உற்று நோக்குறார். நம்ம நிறைய இடத்துல சொல்றேன், நான் ஒரு இதுல டென்ஷன் ஆயிட்டேன், என்னையும் சேர்த்துதான். சில இதுல நான் என்னோட இதை இழந்துட்டேன், நான் நல்லா கோவப்பட்டுட்டேன். கோபமா இருந்தாலும் ஒரு சின்ன பொய்யா இருந்தாலும் நிதானம் இல்லாம நம்ம பேசிடுறோம். இந்த இடத்துல குடித்து வெறிக்க செய்ததுக்கு அப்புறமும் உரியாவை வீட்டுக்கு போகல.
தன் நாட்டு மக்களுக்காக அந்த சேவகர் கூட வெளியே படுத்துக்கொண்டான். தாவீதுக்கு என்ன பண்ணணும், உரியாவோட மகன் நிரூபிக்கணும். இவன் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தான், உரியா அவனோட வீட்டுக்கு போகல. இனி ஒரே வழி, உரியாவை கொல்லணும். உரியாவை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்த இடத்துல நீங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, யோவாப் அப்படிங்கிறவர் படைத்தலைவன். தாவீதோட படைத்தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவாப். யோவாபுக்கு ஒரு நிருபம் எழுதுறான். ஆப்போசிட் சைடுக்காரன் கொல்லுறதுக்கு ஏத்த மாதிரி உள்ள இடத்துல உரியாவை நீ நிறுத்து, அப்ப உரியா செத்து போயிடுவான். அந்த பரிதாபமான லெட்டரை கொண்டு போனது யாரு தெரியுமா? உரியா. உரியா கொண்டு போகும்போது அந்த லெட்டரை பார்த்திருக்கலாம். யுத்த காலம் எங்க இருந்துச்சோ, அவன் டிராவல் பண்ணி போற நாட்கள் எத்தனை நாட்களா இருந்துச்சோ, ஏதாவது ஒரு கட்டத்துல அவன் இதை திறந்து பார்த்திருக்கலாம்ல. ஆனா அவன் உண்மையா இருந்தான். ராஜாக்கு திறந்து பார்க்கல. யுத்த காலத்துக்கு போறான். யோவாவோட கையில அந்த லெட்டர் கிடைக்குது. லெட்டர் கிடைச்சதும் இவன் ஆப்போசிட் சைட்காரன் சாவ வைக்கிற மாதிரி ஒரு இடத்துல நிக்க வைக்கிறான். உரியா செத்து போயிடுறார். உரியா செத்து போன உடனே திரும்ப யோவாப் ஒரு லெட்டர் அனுப்புறான், ஒரு ஆள் அனுப்புறான். இப்படி ஆட்கள் நிறைய பேர் இறந்து, ஏன்னா உரியாவை மட்டும் ஒரு இடத்துல நிக்க வைக்க முடியாது, அவங்க கூட நிறைய ஆட்களை நிக்க வைக்கணும். அவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க உரியா கூட. அப்போ தாவீது கிட்ட சொல்றதுக்கு ஒரு ஆள் அனுப்புறாங்க, இப்படி உங்க படையில உள்ள நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அப்படி சொல்லும்போது தாவீது உன் மேல கோபப்படுவாரு. ஏன் அந்த இடத்துக்கு போனாங்கன்னு கோபப்படுவாரு. கோபப்படும் போது ஏத்தியனான உரியாவும் செத்து போயிட்டான்னு நீங்க சொல்லுங்க. பாவத்திற்கு மேல பாவம் செஞ்சு அந்த பாவம் என்ன ஆயிருச்சு, ஒரு பெரிய குழந்தையாய் உருவாயிட்டு. இத கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கர்த்தர் ரொம்ப கோபப்படுறார். இப்ப நம்ம ஒரு சங்கீதம் வாசிக்கலாமா? 12வது அதிகாரம் 1வது வசனம் முதல் நானே வாசிக்கிறேன். ரொம்ப நேரம் ஆயிரும், அதனால நானே வாசிக்கிறேன். கர்த்தர் யார தாவீதின் இடத்துல அனுப்புவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்புறாரு. கர்த்தர் நாத்தானை தாவீதின் இடத்தில் அனுப்பி இவன் அவனிடத்தில் அவனை நோக்கி ஒரு அழகான கதை சொல்லுவாரு. இதுல நான் வாசிக்கும் போது இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா நேரடியா சொல்லியிருக்கலாம், நீ பாவம் செஞ்ச, அதற்கான பதில் ஆண்டவர் தருவேன்னு சொல்றாரு, நேரடியா சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் அப்படி சொன்னாரா? சொல்லல. என்ன சொல்லுவாருன்னா, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு தரித்திரன் இருந்தான். ஐஸ்வர்யவான் இடத்துல நிறைய ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, தரித்திரன் இடத்துல ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டியை அவன் எப்படி வளர்த்தினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. தரித்திரனுக்கோ, அந்த தரித்திரனை உரியான்னு நினைச்சுக்கோங்க. உரியாக்கு தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றும் இல்லாது இருந்தது. அந்த சின்ன ஆட்டுக்குட்டி யாரு? பெத்சேபாள். சின்ன ஆட்டுக்குட்டி பெத்சேபாள் தவிர வேறு ஒன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்தில் குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. பெத்சேபாள் எப்படி இருந்தாங்களாம்? ஒரு செல்ல ஆட்டுக்குட்டியா இருந்தாங்களாம். ஆனா இந்த ஐஸ்வர்யவான் இடத்துல நிறைய இருந்துச்சு. ஐஸ்வர்யவான் இதுல யாரா சொல்லப்பட்டிருக்கு? தாவீது ராஜா. நிறைய ஒய்ஃப் இருந்தாங்க. ஒரு வழிபோக்கன் அப்படிங்கிறது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இச்சையை சொல்லப்பட்டிருக்கு. இச்சை, வழிபோக்கனாகி இச்சை வரும்போது அவன் என்ன பண்ணனா, தரித்திரனோட ஒரு செல்ல ஆட்டுக்குட்டிய பண்ணிட்டான். அது கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப கோபமா இருந்ததுனால யாரு வராங்க? நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்துல சொல்றாங்க, இந்த கதையை சொல்றாங்க. இப்படி ஐஸ்வர்யவான் கிட்ட இத்தனை ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, தரித்திரன்ட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்துச்சு. ஐஸ்வர்யவான் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியே விருந்து பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது தாவீது ரொம்ப கோபப்படுறாரு. இதுக்காக நான் நாளத்தனையா அவன் கிட்ட கேட்பேன், யார் அது, எனக்கு அப்படி பொங்குது அப்படின்னு. நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த ஆள் நீதான் அப்படின்னு. நீதான் சொன்ன உடனே தாவீது ராஜா என்ன சொல்றாருன்னா, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தாவீது ராஜா இதுவரைக்கும் நம்ம பார்த்து சங்கீதத்துல எல்லாமே பார்த்திருக்கோம், அவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி. நிறைய தடவை நானே சொல்லியிருக்கேன், அவருடைய இருதயமும் ஆண்டவருடைய இருதயமும் ஒன்றா இருந்தது, ரொம்ப கனெக்டிங்கா இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது தாவீதுக்கு தெரியும். நியாய பிரமாணத்தை நன்கு அறிந்தவர்.
அப்ப இந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையே நான் திரும்பி கேட்கேன் அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப நியாயப்பிரமாணம் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அப்படியேப்பட்ட ஆளு ஒரு பாவத்தை செஞ்சிடுறாரு. எனக்கு இந்த சங்கீதத்தை எடுக்கும்போது பாவத்துக்கு நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் உங்களை மன்னிச்சிருவாரு அப்படிங்கிறத பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா பாவத்திற்கான சம்பளம் நிச்சயமா உண்டு. அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரிதான். ஏன்னா நம்ம எப்பவும் எல்லாரும் சொல்ற ஒரு டயலாக் என்னன்னா, எனக்காக ஒருத்தர் உயிர் கொடுத்திருக்காரு, அவர் என்னை எல்லாத்தையும் கழுவிட்டாரு, இனி எனக்கு ஒன்றும் இல்லை. அது ரட்சிப்படைகிறதுக்கு முன்னாடி மட்டும்தான். ரட்சிப்படைகிறதுக்கு முன்னாடி நீங்க செய்யற பாவங்கள் எதுவும் அவருடைய கணக்கில் இருக்காது. ஏன்னா நீங்க தெரியாம செய்றீங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வந்துடும். ஆனா நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு துணிகரமா ஒரு பாவத்தை செய்றீங்களோ கண்டிப்பா அதுக்கான பலன் உண்டு. இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி நான் ஏன் இந்த கதையை இவ்வளோ விவரமா சொன்னேன்னா, அதுக்கான பலனை தாவீது ராஜா அடைஞ்சிருக்காரு. ஏன்னா நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவருடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவருடைய ஸ்திரீகளை உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகி உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகி உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லோருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்வித்தேன் என்று சொன்னான். என்ன சொன்னாரு? நீ தப்பு பண்ணிட்ட, நீ அவளை உனக்கு மனைவியாகவும் வச்சுட்ட, நீ யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு ஒரு பாவம் செஞ்ச, அந்த பாவத்திற்கான பலனை நான் கண்டிப்பா உனக்கு செய்வேன். அதுல ஒரு இடத்துல சொல்லுவாரு, உன் பாவத்தை நான் மன்னித்தேன், அதனால உன் உயிரை நான் விட்டு வைக்கிறேன், ஆனா இந்த பாவத்தோட சம்பளம் கண்டிப்பா உனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாவத்தோடைய விளைவு என்ன கிடைச்சது தெரியுமா? அப்சலோம். எல்லாருக்குமே தெரியும். அப்சலோம் அம்மோன் அப்படிங்கிறதும் அவனுடைய குமாரன். தாமார் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய குமாரத்தி. தாமாரை யார் வலுக்கட்டாயமா கற்பழித்துறாங்க? யாரு? தாவீதோட பையனே, சகோதரனே அவனை என்ன பண்ணிடுறாங்க? கற்பழித்துறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள கைவிடப்பட்டுறாங்க. அவரு யாரும் தெரியாதுன்னு நினைச்சு பத்சேபாள் இடத்துல ஒரு பாவம் பண்ணாரு. ஆனா இந்த தாமார் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாங்க. சகோதரன் கூட இருக்கா. நம்ம இப்ப நடக்கிற மாதிரி தானே அப்பவும் இருந்திருக்கும். என்ன ஒரு கேவலமா அவங்க என்ன பண்ணுவாங்க? ராஜகுமாரத்தி. எவ்வளவு கேவலம் இருந்திருக்கும், அவமானம் இருந்திருக்கும். எல்லாருக்கும் மத்தியிலும் அவர் யாருக்கும் தெரியாம பத்சேபாள் இடத்தில் செய்த பாவம் அவருடைய பிள்ளைகளை சேர்ந்தது. அப்ப தாமார்கிட்ட செய்த அந்த பாவம் என்னாச்சு? அம்மோன் பண்ணிடுறான். தாமார் ரொம்ப உடைஞ்சு போயிடுறாங்க. தாமாரோட அண்ணன் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்சலோம். அப்சலோமோட இருதயத்துக்கு அது ரொம்ப, என்னைக்கு இப்படி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டானோ அம்மோனை யோசிச்சுட்டே இருந்தான், என்னைக்காவது நீ ஒரு நாள் என் கையில படுவ, அப்ப நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு விருந்து பண்றான். அந்த இடத்துல வச்சு அம்மோன் செய்த குற்றத்திற்காக அப்சலோம் அவனை வெட்டி கொண்டுறான். அடுத்து அப்சலோம் ஹீரோ வராரு. அப்சலோம் என்னன்னா, தாவீது ராஜாவுடைய இடத்துல ஆட்சி செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. தாவீதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி இவர் ராஜாவாகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கும் யுத்தம்லாம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது ஒரு இடத்துல, அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்சலோம் இந்த கொலை ஒன்று, அம்மோன் கொலை செய்தது. இன்னொன்று ஒரு உப்பரிகையில வைத்து தாவீதுடைய மறுமனை ஆட்டிகள் எல்லாரையும் கற்பழித்துருவான். அவன் செஞ்ச பாவத்துக்கு எத்தனை பாவம் பிறந்து வருது பாருங்க. அவன் செஞ்ச ஒரு பாவம் உருவெடுத்து அந்த உருவம் பல பாவங்களை பிறப்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு.
கடைசியா அப்சலோமும் என்ன ஆவான்னா, தாவீதுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்போது ஒரு கோவேறு கழுதை, இந்த கதை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அதனால நான் திருப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. அப்சலோம் கோவேறு கழுதையில போகும்போது அவருடைய நீளமான முடி ஒரு கொம்புல சுத்தி இறந்து போயிடுவாரு. இப்போ பாவம் செஞ்ச எல்லாருக்குமே என்ன நடந்திருக்கு? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிறது அடிக்கடி நம்ம சொல்ற ஒரு வார்த்தை. அதனால என்ன பாவம் செஞ்சாலும் ஏசப்பா நமக்கு மன்னிச்சிருவாரு அப்படிங்கிறது மட்டும் மன்னிப்பு உண்டு. அதாவது நம்ம தெரியாம செய்யற பாவங்களுக்கு, துணிகரமா நீங்க சொல்ற பொய்க்கோ, துணிகரமா நீங்க இன்னொருத்தனை வஞ்சிக்கிற வஞ்சகத்துக்கோ ஆண்டவர் பொறுப்பு கிடையாது. என்னைக்குனாலும் உங்க ஜெனரேஷன் இல்லைனாலும் அடுத்த ஜெனரேஷன்ல இதற்கான பலன் உண்டு. இந்த பாவம் நடக்கும்போதுதான் என்ன ஆகுது? அவர் இந்த சங்கீதம் 51 எழுதுறாரு. நான் எல்லாருமே பத்சேபால தப்பான ஒரு கதாபாத்திரமா சொல்லும்போது, நான் அதை பாசிட்டிவா சொல்லும் போது நீங்க நினைச்சிருக்கலாம், என்ன இவங்க இப்படி சொல்றாங்க, வலுக்கட்டாயமா அது பண்ணாங்கன்னு நினைச்சிருக்கலாம். அப்படி அவங்களும் இவருக்கு ஒத்திசைந்து ஒண்ணு நடந்திருந்து அப்படின்னா கர்த்தர் அவங்களையும் சபிச்சிருக்கணும்ல. ஆனா அதற்கு தண்டனையாய் அவங்களுக்கு பிறந்த குழந்தையை கர்த்தர் அடிச்சிருவாரு. முதல் தடவை அவங்க பாவம் செய்து பிறந்த குழந்தைய அடிச்சிருவாரு. ஆனா பத்சேபாளுக்கு எந்த ஒரு சாபமும் கொடுக்கல. ஏன்னா அவங்க பையன் தான் சாலமோன், தாவீது ராஜாக்கு அப்புறம் வராங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆதாம் அண்ட் ஏவாள். ஆதாம் ஏவாள் என்ன பாவம் செய்தாங்க? கனியை புசித்தாங்க. 2 பேருக்கும் தானே கர்த்தர் சாபத்தை கொடுத்தார். ஆனா இந்த இடத்துல தாவீதை மட்டும் தானே நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, உன் வீட்டுல இது நடக்கும், நீ உன் பிள்ளைகளுடைய இதெல்லாம் பாப்ப. ஆனா பத்சேபாளுடைய ஃபேமிலியில இருந்துதான், அவ கர்ப்ப பிறப்புல இருந்துதான் அடுத்த ராஜா தோன்றினாங்க. அதனாலதான் நான் பத்சேபாளுக்கு இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்போதுதான் தாவீது ராஜா என்ன எழுதுறாரு? சங்கீதம் 51 எழுதுறாரு. என்ன முதல் வசனம் வாசிக்கலாமா? தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். அவனுக்கே தெரியும் அவன் மீறி செஞ்சுட்டான் அப்படின்னு. அடுத்து போகும்போது சொல்றாரு, நான் இதை உரியாக்கு செய்யல, உங்களுக்கே நான் செஞ்சேன். எனக்கு தெரியும், நான் உரியாக்கு செய்யல, உங்களுக்கே நான் செஞ்சேன். அப்போ எந்த அளவுக்கு அதுக்கப்புறமா அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவர் எல்லாம் அறிந்தவர், நியாயப்பிரமாணம் தெரிந்தவர், தீர்க்கதரிசி. அவருடைய இருதயமும் கர்த்தருடைய இருதயம் ஒன்றா இருந்த ஒரு மனுஷன். அதுக்கப்புறமா நம்ம பண்ணினது பாவம்னு அவர் எவ்வளவு இதா இருந்திருந்தா, நான் உரியாவுக்கு இந்த பாவத்தை செய்யல, உங்களுக்கே இந்த பாவத்தை செய்தேன்னு சொல்லியிருக்கணும். அதற்காக அவர் வாங்கின அடிகள் ஜாஸ்தி. ஏன்னா இதுல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீ நொறுக்கின எலும்புகள். நம்ம ஒரு இடத்துல வலிச்சதுனாலே நமக்கு எவ்வளவு வலியா இருக்கும். ஆனா நொறுக்கின எலும்புகள்னு போட்டிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு வருத்தமும் சஞ்சலமும் பாரமும் அவருடைய வாழ்க்கையில இருந்திருக்கணும். பைபிள்ல நிறைய காரியங்கள் சொல்லப்படலை, ஆனா அவருடைய வாழ்க்கையில இந்த பாவத்திற்கான பலன் நிறையவே இருந்துச்சு. நீங்க நான் இந்த கதை சொன்னதுனால ஒரு இன்னொரு ஆளுடைய மனைவியை வஞ்சிச்சதுதான் பாவம் அப்படி எடுத்துக்காதீங்க. நீங்க அடுத்த ஆளுக்கு எதிராக யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையுமே பாவம் தான். இன்னொரு விஷயம் நான் பெருசா எதை பார்க்கறேன் அப்படின்னா, பொய்ய பார்க்கறேன். நீங்க ஒரு பொய் சொல்லி அடுத்த ஆளுடைய இருதயத்தை காயப்படுத்துறீங்க அப்படின்னா அதுவும் நீங்க ஒரு விசுவாசியா செய்யற பெரிய பாவம். ஏன்னா இப்ப யாராவது ஒரு இது கேட்கறாங்கன்னு வைங்களேன், ஆமா நான் இதை செஞ்சேன், அதோட முடிஞ்சு போயிடும். நீங்க ஒரு பொய்ய சொல்லி அந்த பொய்க்கு இன்னொரு பொய் பிறக்கும். அப்படி பொய் அந்த பொய் நமக்கு மறந்தும் போயிடும். அப்படி ஒரு பொய் சொல்லி இன்னொருடைய ஆளுடைய மனதுகளை குத்தி கிழிக்கிறது ஒரு பெரிய பாவம். எல்லாரும் நினைக்கிற எப்பவும் இவங்க பேசி ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை கழுவிடுவாரு, கர்த்தர் உங்களை இது பண்ணிடுவாருன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த சங்கீதத்துல எனக்கு அப்படி சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க செஞ்ச பாவத்திற்கு பலன் கிடைச்சிருக்கு. நம்மளும் செய்யக்கூடிய பாவத்திற்கு எல்லாரும் பெர்ஃபெக்ட் இல்லை. ஆனா நம்ம கொஞ்சமாவது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தகுதி உள்ளவங்கள் ஆகணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னோட வீக்னஸ் நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா கோவப்படுவேன். என் குழந்தையிலேருந்து எங்கள் அப்பா அம்மா நல்லா தெரியும், என்னுடைய வாய்ஸே ஹை பிச்சில் தான் இருக்கும். வரும்போது கூட எங்கள் அப்பா சொன்னாங்க, சவுண்டை குறைடி அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ கோவம் வரும். அதுவுமே நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன். அதுவுமே நான் ஒரு பாவமாக எண்ணுறேன்.
ஏன்னா எத்தனை பேர் நான் கோவப்பட்டு அவங்க ஹர்ட் ஆயிருப்பாங்க. அதனால ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்க உங்களுக்குள்ளேயே ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய பாவம் என்னவா, பெரிய பாவம் தான் நம்ம தேவனிடத்துல இருந்து மறைக்கும் அப்படின்னு இல்லை. ஒரு சின்ன சின்ன பாவம் கூட தேவனுடைய பார்வையிலிருந்து நம்மளை வெளியே தள்ளிரும். இதுல இந்த சங்கீதம் 51 இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஈசோப்பினால் சுத்திகரிங்கப்பா, என்னை ஈசோப்பினால் சுத்திகரிங்க அப்படின்னு. நான் இதோட முடிக்கணும்னு விரும்புறேன், டைம் ரொம்ப ஆயிருச்சு. ஈசோப்பின் தண்டினால் சுத்திகரியும். ஈசோப்பு தண்டு வேற எங்க நம்ம கேட்டிருக்கோம்? கிராஸ்ல அவருக்கு காடியை கொடுக்கும் போது. இன்னொன்னு, பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குட்டியுடைய ரத்தத்தை ஈசோப்பு தண்டுல தோய்த்து தான் நிலைக்கால்கள் ஜன்னல்லாம் தடுவாங்க. எதுக்கு? அசுத்தங்கள் சுத்தமாய் மாறணும் அப்படிங்கிறதுக்காக. நான் இந்த நேரத்துல நம்புறேன், நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அசுத்தங்கள், நம்ம இருதயத்துல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் என்னதான் அவர் கழுவுனாலும் இன்னும் நம்ம இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில எந்த ஒரு அசுத்தமான எண்ணங்களோ அசுத்தமான செய்கைகளோ நம்ம செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். ஆமென்.